உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க பையனோட மரணத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒரு ஆட்டோ ஓட்டுற பையன் போற வர இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி உங்க பையனுக்கும் இவருக்கும் முன்பக்கம் இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு விபத்து, அவ்வளவுதான். ஆக்சிடென்ட்னு உங்க மாப்பிள்ள சொல்ல சொன்னாரா? ஆமா யுவரானர், இந்த மரணத்தை நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த குடும்பத்துல இருந்து அவங்க பொண்ணு எடுத்திருக்காங்க. எங்க உண்மை வெளியில வந்துருமோன்னு பயந்துட்டு 2 பொண்ணுங்களை அவங்க வீட்டு மருமகளாக்கிருக்காங்க. அதுவும் குறிப்பா இவங்க 2வது பொண்ணுக்கு குற்றவாளி கூண்டுல நிக்கிற மாறன் கட்டாய தாலி கட்டியிருக்காரு. சார், இது எங்க ஃபேமிலியோட பர்சனல், இதுல நீங்க தலையிட வேண்டாம். என்னம்மா பர்சனல்? சோசியல் மீடியால இருந்து டிவி நியூஸ் வரைக்கும் உங்க கல்யாணம் தான் அன்னைக்கு ட்ரெண்டா இருந்திருக்கு. அது எப்படி பர்சனல் ஆகும்? அத்தனை பேர் இருக்கிற மண்டபத்துல உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள உங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவர் திடீர்னு அவர் பாக்கெட்ல இருந்து தாலி எடுத்து உங்க கழுத்துல கட்டியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் இவரான. கொடுங்க. இவரான அதுக்காக இவர் மீது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தரோட கல்யாணம் நடக்கிற உங்களை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? அவ்வளவு முரடனா இருக்கிற இவரு ஏற்கனவே உங்க அண்ணன் கூட முன்பகையா இருந்திருக்க மாட்டாரா? எங்க மாமா தப்பானவர் இல்ல, அந்த மாப்பிள்ள தான் தப்பானவரு. மாமா தான் எங்க அக்காவை காப்பாத்தினாரு. எங்க அண்ணனுக்கும் அவருக்கும் எந்த ஒரு முன்பகையும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அவங்கள திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு குழப்பறாரு யுவர் ஆனர். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யுவர் ஆனர், அம்மாவும் இந்த 2 பொண்ணுங்களும் பேசுறாங்களே தவிர மூத்த பொண்ணு அமைதியாவே இருக்காங்க. அதனால இவங்கள சில கேள்விகள் நான் கேட்கணும். ப்ரொசீட். உங்களுக்கு உங்க அண்ணனோட மரணத்துல சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. என்னால எதுவும் உறுதியா சொல்ல முடியல சார். உங்க தங்கச்சிங்க 2 பேரும் உங்க அம்மாவும் டவுட்டே இல்லைன்னு அவ்வளவு தெளிவா சொல்றாங்களே, அந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டியதானே? என் மனசுல என்ன இருக்கும் அதானே சார் சொல்ல முடியும். நடந்தது கொலையா ஆக்சிடென்ட் ஆங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. அதனால என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. அப்போ உங்க அண்ணனுக்கும் மாறனுக்கும் முன்பகை இருக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? தெரியல சார், எங்க அண்ணன் இது சம்பந்தமா எதுவுமே எங்ககிட்ட சொன்னதில்ல. வெளியில நடந்த எல்லாத்தையும் வீட்ல சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. எல்லாருக்குமே பர்சனலா வெளியில சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவர் இதை சொல்லாம விட்டுருக்கலாம். சார், அதெல்லாம் உங்களோட கற்பனை. எங்க அண்ணன் எல்லா விஷயத்தையுமே எங்க வீட்டுல சொல்லுவாரு. அவர் எதையுமே மறைச்சதில்ல. அத உங்க அக்கா சொல்ல மாட்டாங்களே. கண்மணி சொல்லுடி. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா. இது கோர்ட், உங்க வீடு கிடையாது. தனக்கு சரின்னு தோணுனா எதையுமே செய்ய துணிற ஆளுதான் மாறன். குடிச்சிட்டு நிறைய கலாட்டா அடிதடின்னு அவர் மேல ஏற்கனவே சின்ன சின்ன கேஸுங்க இருக்கு. பாண்டியன் அவர் கூட முன்பகை இருக்குன்னு வீட்டுல வந்து சொன்னா நீங்க எல்லாம் பயந்துருவீங்கன்னு சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்மணி? தெரியல சார்.
ஆனா இது மட்டும் கொலையா இருந்திருந்தா இதுக்கு காரணமா இருந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். விசாரணை நேர்மையா நடக்கணும். என் அண்ணன் சாவுக்கு சம்பந்தப்பட்ட யாரும் சுதந்திரமா வாழக்கூடாது. ம். நீங்களும் போலாம். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து இருக்கு யுவரானர். பாண்டியன் இறந்து 1 மாசம் முடியறதுக்குள்ளேயே கண்மணி கல்யாணம் நடந்திருக்கு. அடுத்து வீரா கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த குடும்பத்தை மொத்தமா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு உண்மை வெளியில போயிடக்கூடாதுன்னு மிரட்டுறாங்களோன்னு தோணுது யுவரானர். அதுக்கு ஆதாரமா இந்த ஆக்சிடென்ட நேர்ல பார்த்த சாட்சி சந்திரன் இருக்காரு. அவரை நான் விசாரணை செய்ய அனுமதிக்கணும் யுவரானர். ப்ரொசீட். நீங்க ஆக்சிடென்ட நேர்ல பாத்தீங்களா? ஆமா சார். யார் ஆக்சிடென்ட் பண்ணது? ம். ம். இதோ இவர்தான் சார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு சார். அது நைட்டு டைம் ஆச்சே, எப்படி அவர் முகத்தை பாத்தீங்க? காருக்குள்ள இருக்கும்போது சரியா தெரியல சார். ஆனா இடிச்சிட்டு போகும்போது அவங்க செத்துட்டாங்களா இல்லையான்னு கார்ல இருந்து எட்டி பார்த்தாரு சார். அப்ப இவர் முகம் எனக்கு தெளிவா தெரிஞ்சது சார். அப்ப அங்க வேற யாருமே இல்லையா? நான் மட்டும்தான் சார் இருந்தேன். நான் மட்டும்தான் அதை பார்த்தேன். இடிச்சிட்டு ஸ்பீடா போயிட்டாரு சார். சத்தம் போட்டு நான் தான் சார் பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டேன். மனசாட்சியே இல்லாத ஆளு சார். பாவம் சார். அவங்க 2 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க சார். காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா எட்டி பார்த்தப்பவே கார்ல ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்கலாம் சார். அவங்க சாகணும்னு நினைச்சதுனாலதான் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் சார். இவருக்கும் இறந்த பாண்டியனுக்கும் முன்பகை இருக்கிறதா சொல்லிருக்கீங்க. ஆமா சார். இவங்க 2 பேத்தையும் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன் சார். அன்னைக்கு அந்த நைட்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். அப்ப இவர் ஃபுல் போதையில இருந்தார் சார். அப்ப பாண்டியன்? அவர் போதையில இல்ல சார். ஆட்டோவை நிறுத்திட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இவங்க 2 பேரையும் விலக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். சண்டை நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? அதுவா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார். சார் அன்னைக்கு நைட்டு பாண்டியனை இவர் அடிச்சிட்டாரு. அதுக்கு கோவத்துல இவரு பாண்டியனை உன் சாவு என் கையில தான்டா, என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனார் சார். இன்னொரு தடவை சத்தமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. மகனே உன் சாவு என் கையில தான்டா, உன்னை என்னைக்கு இருந்தாலும் சாகடிக்காம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போனார் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.